ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு வீலே உடஞ்சி நடு ரோட்டில் நிற்கிது. நடு ரோட்டில் இல்லை, உடஞ்ச உடனே ஓரம் கட்டிட்டார் சாமர்த்தியமாக. இதெல்லாம் பெரிய ஆக்சிடெண்ட் ஆக வேண்டியது. பேரிங் போயிருக்கு, டிரைவருக்கு தெரியல. என்ன அந்த சவுண்டு வந்திருக்கும், அது சரி கவனிக்கலை. ஆனால் கேட்டதுக்கு எனக்கு சவுண்டு கேட்கலன்றாரு. என்ன வீல் உடஞ்சி உழுற அளவுக்கு போயிருக்கு. என்ன சில டைம் சில வண்டிங்கள்லாம் இப்படிலாம் நடக்கிறது உண்மை. இது பாருங்கள், ரொம்ப பேரிங்கு போய் பேர்ன் ஆகி அந்த பேரிங்கு பால்ஸ்லாம் எங்கே ஊழுந்ததுனே தெரில. அந்த கோணு தான், அடி கோணு தான் இருக்குது. எல்லாம் ஷேப்பாக நிப்பாட்டிட்டார். யாருங்க எந்த வித அசம்பாவிதம் நடக்கலை, பரவாயில்ல. இது ஒரு சின்ன கிராமத்தில் பூந்து வெளியே சிட்டியில் ஏறும். ஏன்னா ஃபுல்லாக மணல் இருக்குங்க. இந்த மணல் வெயிட் எப்படியும் ஒரு 60 டன் 70 டன் வரும். அது வண்டியோட 100 டன் இருக்குது. மெர்சிடிஸ் பென்ஸ் இது, ஃப்ரண்ட் ஆக்ஷில் சிங்கிள் ஆக்ஷில் வண்டி. ஆனால் வி டைப் இன்ஜினான டயர்மேன் வந்தாச்சு. ஜாக்கி போட்ட உடனே எப்படி தனியாக வந்துடுச்சு பாருங்கள் வெயில். ஜாக்கி போட்ட உடனே தனியாக எடுத்து பாருங்க. இது பிரேக் ட்ரம்மு, காலிஃபயர். பிரேக் ட்ரம் உடஞ்சிடுச்சு. அது வெளியே காலிஃபயரில் பிடிச்சிருக்கனால உடஞ்சிடுச்சு. அப்படியே பேரிங்கோட உருவி வீல் அப்படியே வீல் மேலேயே உக்காந்துடுச்சு. நல்லது. இது பாருங்கள், பிரேக் டிஸ்க்கு கட் ஆகிருக்கு. நெட்டு அப்படியே இருக்குது, உள்ளோட கோனோட வெளியே வந்துடுச்சு. டயர்மேன் கழட்டிக்கிட்டு இருக்காங்க. டயர் தேராது, இல்லைனா ஃப்ரண்டில் போட முடியாது. டயர் ஃப்ரண்டில் போட முடியாது. ஆனால் இது பழைய செட்டு ஒன்று கழட்டி எட்டுன்னு வந்திருக்கோம். பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் எப்படின்னா அது எப்படி கழட்டி எடுக்கிறது தான் தெரில. கோனு வெல்டரை வர சொல்லியிருக்கோம். பாருங்கள், இதுதான் அப்பு. அதனுடைய அந்த அப்பில் ஃபிக்ஸ் பண்ணுற வீல் டிஸ்க். இது அந்த போல்டு காட்டினோடனே இந்த டிஸ்க் வந்துடும். அது வீல் டிஸ்க் மாட்டுறது. ஃபஸ்ட்டு காலிஃபயரை கழட்டி எடுக்கிறோம். எடுத்துட்டு அதை கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த காலிஃபயரை கழட்டி எடுத்தால் தான் சரியாக வரும். ஏன்னா இதே காலிஃபயரை எப்படி இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் பழசை கழட்டி எடுத்துட்டு பாருங்கள், கழட்டி அடித்தாச்சு. காலிஃபயரு தட்டினா வரல பாருங்கள், வராது. ஏன்னா ஹீட்டில் ஜாம் ஆகி அந்த கோன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் ஆக்சுவலில். அதனால் வெல்டர் வந்தாச்சு. கட் பண்ண சொல்லியிருக்கேன். கோனை மட்டும் கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம புதுசாக மாட்ட முடியும். பாருங்கள், கோன் பேரிங்கோடைய இன்னர் கோனு உள்ளவே இருக்குது. ஆக்சுவலி அது வெளியில் வரணும். அது 2 சைடும் கட் பண்ணி எடுத்தால் தான் வரும். கோனை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். உள்ள ஆக்சுவலில் பற்றக்கூடாது. ஆக்சுவலில் பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் சொல்லியிருக்கேன். க்ளீனாக கட் பண்ணுவார்னு நினைக்கிறேன்.
வண்டி இது போல் ஓட்டும் போதெல்லாம் டிரைவரு ஷேப்பாக ஓட்டணும். ஏன்னா நம்ம நாடு விட்டு நாடு வந்து ஒர்க் பண்ணுறோம். ஏதோ ஒன்று நடந்தால் நம்ம ஃபேமிலிக்கு தான் லாஸ். அதனால் இது பெரிய பைபாஸாக இது இல்லை. சிட்டிக்குள்ளே வரும்போது மெதுவாக வரும்போது ஒரு 40-30 தான் வந்திருப்பார். அதுக்குள்ளே நல்ல விதமாக வண்டி டமால் டிமில்னே ஓரம் கட்டிட்டார். அந்த ஓரம் கட்டினோடனே ஊந்துடுச்சு வண்டி. இது பாருங்கள், பழைய அப்பு எட்டுன்னு வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். வேறு வண்டியிலேருந்து கழட்டிட்டு வந்துட்டோம். ஏன்னா எமர்ஜென்சி புதுசாலாம் வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். நிறைய ப்ராசஸிங் இருக்குது. புதுசாக ரிக்வெஸ்ட் பண்ணி வர்றதுக்கு மாத கணக்காகும். அதனால் அங்கே வந்து பிரேக் டவுனில் நிற்கிற ஒர்க் ஷாப்பில் கழட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்படி தாங்க எடுத்துகிட்டு வந்து உடனே பிரேக் டவுனை வந்து வண்டி வழியில் நிற்காமல் வண்டி எடுத்துருவோம். இதுக்கு ஸ்பெஷல் டூல்ஸ் தேவை. ஆனால் டூல்ஸ் இல்லை. அதனால் சிசல் வச்சு தான் டைட் பண்ணுறோம். சிசல் வச்சு தான் கழட்டணும். என்ன செய்ய, கம்பெனி கேட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கி கொடுக்கறதில்ல. இப்படி தான் டைட் பண்ணுறேங்க. டைட் பண்ணி பஞ்ச் பண்ணி விட்டால் போடும். அப்புறம் டிஸ்க்கும் இதுக்கு மேலே வந்து பிரேக் டிஸ்க்கும் இந்த வீலுடைய டிஸ்க்கை மாட்டணும்னா இந்த போல்ட் டைட் ஆகிடுங்க. டிஸ்க்கு தனி, இது தனி போட்டு நல்லா அடித்து வேறு டயரை வந்து மாட்டியாச்சுங்க. டெம்பரவரி ஒர்க் ஷாப் வந்தவுடனே புதிய டயர் மாட்டணும்னு சொல்லியிருக்கோம். ஃப்ரண்ட் வீலுக்கு எல்லாமே வண்டிங்க. டயர்மேன் வந்து ஒரு கம்ப்ரஸரு டயரு எல்லாம் ஸ்பேராக வச்சுருப்பாங்க. அது தனி வண்டி. மாட்டியாச்சு. மணி என்னன்னா 4 மணிக்கு மேலே வந்தோம். மணி 11 ஆகுது. இங்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இதுதான் டயர் வண்டி. இது பூம் ட்ரக். அது இப்போது வண்டி மூவ் பண்ண போகிறோம். பிரேக் டவுனு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வண்டி எடுக்கிறோன்னு பாருங்கள். காலி 4 மணிக்கு மேலே வந்தது. இன்னும் சாப்பிடல. மணி 11 ஆச்சு. இதுக்கப்புறமா போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு ரூம் படுத்தா எப்படியும் 12 மணி 1 ஆகிடும். ஓகே, இந்த பிரேக் டவுன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய டிரைவரை பாருங்கள். இது போலாம் கவர் பண்ணாதீங்க. உடனே சவுண்டு வந்தால் ஓரங்கட்டி நிப்பாட்டுங்க. அடிக்கடி வண்டி ஓட்டுட்டிங்கன்னா கவனிங்க. வண்டி வந்து கவனித்து வண்டி ஓட்டுங்க. ஓகே, நிறைய வந்து இது போல் ஃபால்ட்லாம் எப்படி நடக்குதுன்னு வீடியோவை கவனிங்க. கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே மெக்கானிக்காக தெரிஞ்சுக்கணும். வண்டி மூவ் ஆகுது. 100 டன் ஆட்டாது பாருங்கள். வண்டியை பாஸ் பண்ணிட்டு நாங்கள் பின்னாடி போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மெக்கானிக் தனசேகரன் இத்துடன் விடைபெறுகிறேன். அடுத்த நல்ல வீடியோவோட கண்டனோட வருகிறேன். நன்றி, வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும்.